அன்பாக்சிங் பண்ணிடலாமா? கரண்டி மாட்டி வைக்கிறதுக்கு தாங்க இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். ஸ்க்ரூ வேணுன்றவங்க ஸ்க்ரூ வச்சுக்கலாம், இல்லை ஸ்டிக்கர் வேணுன்றவங்க ஸ்டிக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டிக்கரில் தாங்க ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு 80 ருபீஸ். நான் வந்து 2 மினிமம் அதில் வந்து 2 வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ மினிமம் குவாலிட்டி வந்து நான் 2 வாங்கியிருக்கேன். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த குட்டி ஃபில்டர் தாங்க செம்ம க்யூட்டாக இருக்குது. நம்ம க்ரீன் டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் காட்டும், ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, இந்த மாதிரி நிறையா வந்து சில ஆயுர்வேதிக் டீலாம் போட்டு குடிக்கும் போது ஃபில்டர் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாக் ஓப்பன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கினேங்க. ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு, இன்னொன்று கீ ஊற்றி வைக்கிறதுக்கு தான். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 120க்கே வாங்கினேன் நான் வந்து இது. ஸோ நம்ம தோசை, சப்பாத்தி இதுக்கு வந்து நம்ம ஸ்பூனால் நம்ம எடுத்து ஊற்றும் போது அதிகமாகிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுனால கம்மியாக ஆகும். 2 டப்பா வருது. ஓகே, யாருக்கு ஸ்க்ரூ வேணுமோ ஸ்க்ரூ மாட்டிக்கங்க, யாருக்கு ஸ்டிக்கர் வேணுமோ ஸ்டிக்கர் மாட்டிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிக்கர் வச்சு தான் மாட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கரோட பேப்பர் பேக் சைடு அது ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டிக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னாக்கா கொஞ்சம் லென்த்து வந்து டிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் கரண்டிலாம் மாட்டிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. 2 கப்பு வச்சுக்கலாம், ஒரு ஆயில் இது கூட வச்சுக்கலாங்க. அதே மாதிரி நான் இன்னொரு சைடு வந்து ஸ்டாண்டை இதே மாதிரி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லி கரண்டி அப்புறமா ஃபில்டருக்குள்ளதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இந்த சைடு வச்சுருக்கேன் நான். இந்த ஸ்டாண்டர்டோட லிங்க் உங்களுக்கு மேலே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி. இப்போ இந்த டப்பாவில் நம்ம ஆயில் ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷால் நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு நம்ம மேலே தடவுறதுனால நம்மளுக்கு கம்மியாக ஆயில் வந்து ஆகும். நெக்ஸ்ட் டப்பாவில் கீ ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போதைக்கு என்கிட்ட கீ இல்லை. ஸ்டாண்டில் வச்சுட்டு பிறகு பாருங்கள் லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சிலிக்கான் ப்ரஷ் வச்சு நம்ம தடவுறதுனால கம்மியாக ஆகுது பாருங்கள் ஆயில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.